வணக்கம். ஈரடி சிந்து பாடி 100 அடி நடந்து வந்து பாரடி நான் தான் இங்கே பைந்தமிழ் பெண்ணே என்று பா ரதம் ஏறி வந்தால் பா ரத மக்கள் நெஞ்சில் சீரதன் சிறப்பினாலே இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் கலிநடம் புரிகின்ற இறைவா ஆண்டவா உன்னை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இந்த கல்லூரியும் மக்கள் தொலைக்காட்சியும் இணைந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? உலகத்திலேயே அதிகமான மக்கள் வணங்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்திலேயே இந்த தமிழர்கள் மட்டும்தான் வாழ்த்த தெரிஞ்சவங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்த்தும் போது அவனுடைய மனசு விசாலம் அடைஞ்சிடும். இதே யாரையோ திட்டி பாருங்களா, உங்கள் மூஞ்சி அப்படியே செவந்துடும், கண்ணுக்கு அப்படியே கருத்துரும், அதற்கிற ஒளி போயிடும். வாழ்த்துகிற போது மனசு விசாலம் அடையும், நம்முடைய செயல்பாடு கூடும், நட்பு கிடைக்கும். அதனால தான் இங்கே நல்ல நண்பர்களாக இளைய தலைமுறையினுடைய புதிய பிரதிநிதிகள். நாளைக்கு எல்லா மாணவர்களும் என்னென்னவோ படிப்பாங்க, ஆனால் சோசியல் சர்வீஸுக்காக லட்சியத்துக்காக படிக்கிற உங்கள் முன் இந்த நிகழ்ச்சி வடிவமைப்பது மிக பொருத்தமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. அதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அத்துணை மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி 2 பேர் மகிழ்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை பாதையில் நல்லதை வாழ்க்கை பாதையில் நடப்பதற்காக ஒரு பாதை போட்டவர்கள் நல்லவர்கள் ஒரு பக்கம், பாதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சிக்காக போதையை போடுவர்கள் ஒரு பக்கம். ஏன்னா ஒரு பக்கம் பாதை, இன்னொரு பக்கம் போதை. இது ரெண்டும் இந்த நாட்டில் அண்மை காலத்தில் அறிவியல் வளர்ச்சியினால் நம் கண்முன்னே கலவரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்பது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுவீங்க. மகிழ்ச்சிக்காக எதுக்குடா குடிக்கிற சார்? மனசில் கஷ்டம், சந்தோஷத்துக்காக குடிக்கிறேங்கிறான். இன்னொருத்தர் என்னத்துக்குடா இப்படி லட்சியத்துக்கோங்கிற என்னுடைய மன நிம்மதிக்காக படுத்த உடனே தூங்குறேன் சார், மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறது மூலம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த 2 கேட்டகரியில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான் என்னுடைய. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, குனிஞ்சு சாப்பிடுவாங்க. எதுக்குடா குனிஞ்சு சாப்பிட சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்படி சாப்பிடும்போது நமக்கெல்லாம் உணவு கொடுக்குற அந்த உழவனுக்கு நன்றி சொல்வதற்காக குனிஞ்சு சாப்பிட்றோம். அதே மாதிரி இன்னும் கிராமத்தில், சென்னையில் அது மாதிரி இல்லை, இன்னும் சில இந்த வாட்டர் பாட்டில் வந்ததுக்கு முன்னாடி அண்ணாந்து தான் குடிப்போம். எல்லோரும் எதுக்கிட்ட அண்ணாந்து குடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தபோது, இந்த வானம் நம்மளுக்கு நீர் கொடுக்குது, விளைநிலத்தை விளைவிக்கிறதுக்கு நீர் கொடுக்குது, விளைபொருளை விளைவிப்பதற்கும் தாகம் தீர்ப்பதற்கும் நீர் கொடுக்கிற வானத்துக்கு நன்றி சொல்வதற்காக நாம் அண்ணாந்து குடிக்கிறோம். நடுவில் என்ன பண்ணுறாங்க, இங்கே 2 பேர் கேள்வி கேட்குறாங்க. மாணவர்கள்ட்டேருந்து ஒரு கேள்வி வருது, சார் இங்கே டாஸ்மார்க் கடையில் குடிக்கிறாங்களே அவங்க எதுக்கு சார் குடிக்கிறாங்க அப்படி? அவங்க எப்படி சார் இப்படியே நின்றுட்டே குடிக்கிறாங்க? அப்படி இல்லை, அவங்க கண்ணை மூடிக்கிட்டே கிடுகிடுன்னு குடிப்பான். எப்படின்னா சீக்கிரம் கண்ணை மூடிக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யணும். ஒரு காலத்தில் நல்ல வழியில் போனால் மகிழ்ச்சி வரும், போதை வழியில் தவறான வழியில் வந்தால் மகிழ்ச்சி வராது, இகழ்ச்சி வரும். இகழ்ச்சியா மகிழ்ச்சியா என்று உலகச் சமுதாயத்திற்கு சொல்வதற்காக மக்கள் தொலைக்காட்சி சமூக கல்லூரியோடு சேர்ந்து ஒரு அழகான விஷயத்தை இன்றைக்கி பண்ணுறாங்க. அந்த பட்டிமன்றம் மகிழ்ச்சி என்பது நேற்றைய நனவா இல்லை நாளைய கனவா அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தை வடிவமைச்சு 4 சான்றோர் பெருமக்களை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. காரணம், நல்ல நாளில் நல்ல செய்திகளை நல்ல மனிதர்கிட்ட பதிவு செய்வதன் மூலமே ஒரு சமுதாயம் உயர்ந்து நிற்கும், உன்னத பாதையில் நடக்கும் என்பதற்காக ஒரு சான்றாக இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் வடிவமைத்திருக்கோம். அதுக்காக இந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவி சொல்கிறாங்க, இன்றைக்கி இல்லை சார் நாளைய கனவு தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் மஞ்சுளா அவர்கள்
உலகமெல்லாம் அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிறது. அவருடைய டேட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கூட நடுவில் வந்து, சார் அவங்க வருவாங்களா, அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனோம் சார், இந்த மட்டும் விட்டுருங்க, அவங்க மாணவர்களுக்கு பரீட்சை இருக்குது, மாணவர்கள் தான் முக்கியம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு வராத விட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் தொண்டு, சமூகம், நேர்மை, சத்தியம் என்னென்ன பரீட்சை எழுதுகிறாங்களே அதெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரே ஒரு இளைய சமுதாயத்தினுடைய புதிய விடியலாக்குகிற அரசு பிரதிநிதி யாருன்னா இலக்கிய சுடர் ஜெயலட்சுமி அம்மா. பேராசிரியர் டாக்டர் ஈஸ்வரி அம்மா. இந்து பட்டாபிராம் இந்து கலை அறிவியல் கல்லூரியினுடைய துறை தலைவர், தமிழ் துறை தலைவர். தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை இலக்கியம் வளர்கிறதுக்கும் நல்ல மாணவர்கள் படிக்கிறதுக்காகவும் செலவு செய்கிற ஒரே தமிழச்சி டாக்டர் பேராசிரியர் ஈஸ்வரி. அவருக்கு பக்கத்தில் மேல்மருவத்தூரில் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், மாநில அளவில் அரசு நல்லாசிரியர் விருது பெற்ற நாராயணமூர்த்தி அவர்கள் இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இவங்களுடைய வாதத்தை நம்ம வைக்க போகிறாங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தலைப்புக்குள்ளார போகல. ஏன்னு கேட்டால், நடுவராக உட்காந்துருவங்க நடுவில் 2 பக்கமும் அடி வாங்கணும். இவர் சொன்னார், நடுவர் சொன்னார்னு பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உஷாராக நான் டாப்பிங் நேற்றைய பக்கமும் போல, என்ன நாளைய பக்கமும் போல் இன்றைக்கி பக்கத்திலே நின்றுட்டுருக்கிறேன். ஏன்னா இன்னைக்குங்கிறது தான் நிதர்சனமானது. அதனால் இன்றைக்கி எங்கே இருக்குதோ இன்றைக்கி இடத்துலையே நான் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் நாளையை விட்டுட்டோம், இன்னொரு பக்கம் நேற்றையை விட்டுட்டோம். நேற்றைய இது எப்படி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் இவங்க நாளை இது எப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நேற்றைய கனவையும் இன்றைய கனவையும் சொல்வதற்கு முன்னாடி இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை தான் ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சமூகத்துக்கான அடையாளங்களை வகுத்து கொடுத்தவர்கள் இந்த தமிழ் இலக்கியவாதிகள். இவன் தான் சொன்னான், உலகத்தில் முதல் கடவுள் யாரா அப்படின்னா. முதல் கடவுள் யாருமா? முதல் கடவுள் தாய் என்பதை உலகத்துக்கு சொன்னவன் நம்முடைய தமிழ் இலக்கியவாதி. 2வது கடவுள் அந்த தாய்க்கு துணையாக இருக்கிற தந்தை. அதனால தான் இந்த தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது, அம்மா அப்பாங்கிற வார்த்தையில் இலக்கணம் முழுமையாக வந்துடுது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த 3ம் தமிழ் இலக்கணத்தில் வருது. உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு சிலருக்கு அப்படிலாம் இருக்குதா சார் அப்படின்னு ஒரு சிந்திக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா பலருக்கு வந்து அப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்லை, அப்படியே படிச்சிருந்தாலும் மறந்து போயிடுது. ஆனாலும் ஒரு உண்மை, உனக்கு நீ பார்த்த முதல் கடவுள் யார்? தாய். அதனால தான் இயேசுநாதர் அவங்களாம் சொல்கிறாங்க, பெரிய பெரிய அந்த யூதர்களுடைய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு பெரிய அரண்மனையில் பிறப்பார், ஒருத்தர் வரப்போகிறாரு, இறைவனுடைய தூதராக வந்து இறைவனாக மாறப்போகிறாரு அப்படின்னு இயேசுநாதரை சொல்லும்போது, இயேசுநாதர் எங்கே வந்து பிறக்கிறாரு? ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார். எளிமையாய் நடந்து நேர்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் வந்ததைப் போல இந்த சமுதாயத்திற்கு ஒரு புதிய விடியலை நாம் படைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 4 பேர் அணிதிரண்டிருக்கிறார்கள். நீங்கள் கைதட்டுகிற அந்த ஓசைகளை வைத்து என்னுடைய தீர்ப்பினை நான் வடிவமைப்பேன் என்கின்ற நல்ல செய்தியினை சொல்லி முதல்ல நம்முடைய நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். என்னம்மா? முதல்ல பேராசிரியர் டாக்டர் ஈஸ்வரி நல்ல மனுஷி. என்னையா முதல்ல பேச சொல்கிறீங்கன்னு மற்ற பேச்சாளரும் கேட்பாங்க. இவங்க மட்டும்தான், சார் நான் முதல்ல பேசிடுறேன், இந்த உணர்வு வேறு யாருக்கும் வராது. பலத்த கைத்தட்டல் சொல்லி பேராசிரியர் டாக்டர் ஈஸ்வரி அம்மா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கிறோம். இந்த இனிய பட்டிமன்றம், அதில் இருக்கக்கூடிய தலைப்பு நேற்றைய நிலை மகிழ்ச்சியானதா? ஐயா நடுவர் ஐயா இன்றைய நிலையை பற்றி பேசி முடித்தார்கள். நாளைய நிலையை பற்றி பேசுவதற்கு எதிரணியினர் வீற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் நேற்றைய தினத்தை ஏன் பேச வேண்டும்?
நீங்கள்லாம் யோசனை செய்ய வேண்டும். ஏன் பழைய காலத்தை பற்றி பேசுகிறீங்க, முடிந்து போன காலத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு. ஆனால் நேற்றைய கனவு இனிமையானது. நினைத்து 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 உருகி மனம் நெகிழக்கூடிய ஒரு அருமையான ஒரு நினைவுகளெல்லாம் நேற்றைய நிலையில் இருக்கிறது. ஒரு அழகான கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கையான ஒரு சூழல். அன்றைய காலத்தில் விவசாயம் நல்ல சிறந்திருந்தது. மாடு மனை பச்சை என்று வாழ்ந்திருந்தார்கள். எங்குமே அருமையான ஒரு அமைதியான ஒரு கோலம். ஆரவாரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, அடிதடி இல்லை, கலாட்டா இல்லை. அங்கெல்லாம் அமைதியாக இருக்கிற அந்த கிராமிய சூழல். அங்கே அம்மா ஒரு தொட்டிலை கட்டிட்டு ஆராரோ ஆரீரோ ஆரீரோ பாடுறாங்க. எங்கிருந்தோ எல்லாரும் ஓடி வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு திருப்பி ஒரு பார்வை பார்த்துட்டு தன் வேலையில் இணைந்து செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு அமைதியான வாழ்க்கையை அன்றைய மனிதன் வாழ்ந்தான். இப்போ அமைதி இருக்குதா? வெளியே போனால் போதும், இல்லை உள்ளே உட்காந்தாலும் கூட சரி, ஒரு கைபேசி ஒன்று இருக்குது, செல்லு, அதை போட்டு 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 என்ன செய்வாங்க, காதே கிழிஞ்சிடும், கண்ணும் போயிடும். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்தான். விவசாயத்தை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வேலை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க, அயல் நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க, தாய் தகப்பனை விட்டுட்டு போகிறாங்க, முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டு போயிடுறாங்க பெற்றவங்கள கூட, ஏன்னா பணம் சம்பாதிச்சா போதும்னு. ஆனால் அப்பொழுது அப்படி இல்லை. தாய் தந்தை உறவுகளெல்லாம் இருந்தது, கூட்டு குடும்பம் இருந்தது, கூட்டு குடித்தனங்கள் இருந்தது, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வாருங்க. விருந்தோம்பல் பண்பு இருந்தது, வந்தவங்களெல்லாம் உபசரிக்கிறது, வரவேற்கிறது, எல்லாத்துக்கும் நேரம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, இயந்திர வாழ்க்கை. மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பணம் பணம் பணம். ஏன்னா விலைவாசி ஏற்றம் சொல்லுவாங்க. கேட்டால் 3 பேர் 4 பேர் இப்போ உத்தியோகம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போது ஒருவர் வேலை செய்தால் கூட நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, கணவன் மனைவி அன்பு வாழ்க்கை இருந்தது. விவாகரத்தே கிடையாது அப்போது, இல்லையா? அதை விதைக்கின்ற பொழுதே நல்ல விதையாக உழைக்கின்ற அந்த இடம் பொறுத்து அந்த குழந்தையும் வளர்கிறது. அதில் சமூகத்துக்கு தீயவனாக உருவாகாமல் நல்லவனாக உருவாக வேண்டும். அதான் அன்னை தெரசா போல பிறருக்கு தொண்டு செய்கின்ற அந்த உள்ளம் நமக்கு இல்லாமல் பிறருக்கு தொண்டு செய்கின்ற அந்த உள்ளத்தை ஒருவரும் பெற வேண்டும் அப்படின்றது நேற்றைய பொழுதை சிந்தித்தால் தான் தெரியும். இப்போது சிந்தித்தால் தெரியாது. நேற்றைய பொழுதில் இருந்தது, இன்றைக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டு எதிரணியினை வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிரணியை வரவேற்ற ஒரே பேராசிரியர் அம்மா மாதிரி தான். எதிரணியின் மேல் பேச வருவீங்களா, நான் பேசணும் மாட்டின்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க வரவேற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை. அம்மா சில கருத்துக்களை வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் விவசாயம் பண்ணோம் அப்படின்னு. அந்த காலத்தில் வேறு வேலை இல்லை, அதனால் விவசாயம் பண்ணாங்க. இந்த காலத்தில் நிறைய வேலை வந்துருச்சு, அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டோம். நேற்றைய நிலை என்பது வேறு. வெறும் விவசாயத்தையே மையமாக கொண்டு மக்கள் வாழ்ந்தார்கள். அப்போது விளைநிலங்களும் இருந்தது, இப்போது விளை நிலங்களாக மாறிவிட்டது. இப்போ அதெல்லாம் கட்டடமாக மாறிப்போச்சு. ஒரு பையன்கிட்ட போய் கேட்டேன், இது மாதிரி வாடா அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் நெல்லுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போனாங்க. போகும்போது பசங்கிட்ட கேட்டாங்க, நெல்லுன்னா என்னடா அப்படின்னா. பக்கத்தில் இருக்கிற பையன், இப்போ அரிசி வருதில்ல, அந்த செடி தாண்டா, அரிசி செடி தாண்டா நெல்லுன்னா. போய் வயல்வெளியில் போய் பார்த்தாங்க. பார்த்தா என்னடா நெல் இப்படி இருக்குது, அரிசி இல்லையே அப்படின்னா. இது உள்ள அரிசி இருக்குண்டா அப்படின்னா. ஓஹோ, நெல்லுக்குள்ளே தான் அரிசி இருக்குதா அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானி மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கேட்குற அளவுக்கு இந்த நாடு போயிட்ட பின்னாடி சூழ்நிலை மாற மாற வேறு விதமான விவசாய முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக பேராசிரியர் டாக்டர் ஈஸ்வரி அம்மா ரொம்ப அற்புதமாக சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பதிவு செய்ததை சரியல்ல என்று சொல்வதற்காக, தன் வாதத்தை வைப்பதற்காக ஏறத்தாழ ஏற்கனவே 3 பக்கம் 4வது பக்கத்தில் மிக வேகமாக குறிப்பெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் அம்மா, தமிழ்நாட்டினுடைய அம்மா, பலத்த கரவொலியோடு இப்போது எழுகிறார். இப்போ தான் பட்டிமன்றம் சூடு பிடிக்க போகுது. சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம்,
பெருமை வற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கது நாம், திங்கள் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையினை அகற்றி பாயும் காவிரி நாம், கங்கையும் நாம் என்கின்ற நம்பிக்கை வரிகளை விதைத்த கவிஞர் மீராவின் வரிகளை சொல்லி, கிறிஸ்துவின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அற்புதமான இந்த பட்டிமன்றத்திலே பங்கெடுப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்கள், எங்கள் நடுவரை பாருங்கள் எப்படி இருக்காரு. இதயத்திற்கு இதமான கீதங்களை பாடக்கூடியவரா என்பதனாலேயே இதய கீதம் ராமானுஜமாக இங்கே விற்றிருக்கக்கூடிய எங்கள் நடுவருக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. எங்கள் கல்லூரி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், தென்னிந்தியாவிலேயே முதல் சமூக பணி கல்லூரி அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக எங்களுடைய சென்னை சமூக பணி கல்லூரி மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த கல்லூரியில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சிக்கும், அந்த தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். எப்படி வந்து கை தட்டும் போதே கலகல கலகலன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் கூட பொய் பேச முடியும் அப்படின்றத நான் இங்கே தான் பார்த்தேன். தலைப்பு என்ன, மகிழ்ச்சி என்பது எதில் இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த காலத்தில் என்னது காந்தி செத்துட்டாரா, அதை மட்டும்தான் கேட்கல. மற்றபடி எல்லாவற்றையும் வந்து பேராசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பேராசிரியர் ரொம்ப மதிப்பு மிக்கவர். அவங்களுடைய அந்த சமூக பணிக்கு முன்னாடி நம்மலாம் நிற்கவே முடியாது. ஆனால் இந்த தலைப்பை எடுத்துட்டோமே அப்படின்றதுக்காகத்தான் அவங்க பேசியிருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதனால் அதை நீங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு, என்னை போல உரையாற்ற வந்திருக்கக்கூடிய சக பேச்சாளருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். நினைவுகள் எப்படிப்பட்டது? முதல்ல வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நடுவர் அவர்களே. சாப்பிட்டாலும் கரைஞ்சி போயிடும், சாப்பிடாம விட்டாலும் கரைஞ்சி போயிடும். நாங்கள் சாப்பிட்டு கரைச்சி போங்கன்ற, அவங்க சாப்பிடாம கரைஞ்சி போகணுன்றாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு சாப்பிடாம கரைஞ்சி போகட்டோம்னா என்ன என்ன ஒரு இது இல்லையா, ஒரு நியாயம் இல்லையா, ஒரு நேர்மை இல்லையா, ஒரு நீதி இல்லையா? என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நினைவுகளுக்கு வருவோம். அம்மாவோட விரலை பிடிச்சிக்கிட்டு நடந்த அந்த நினைவு இருக்கு இல்லையா, அடடடா மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. அப்பாவோட தோளில் உட்காந்து கோவில் மணி அடிச்சிருக்கிறோம் இல்லையா, அது ஒரு மகிழ்ச்சி. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்து பரிசு கொடுப்பார் இல்லையா, மகிழ்ச்சி தான். இப்படி எத்தனையோ மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? இந்த நினைவுகளால் எல்லாருமே நிரம்பி இருக்கிறாங்களா? ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு உங்களுடைய நினைவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அவங்க எந்த நினைவை சொல்லுவார்கள்? ஐயோ, அன்னைக்கு காலகட்டங்களில் ஹிரோஷிமா நாகசாக்கியின் மேலே ஒரு சின்ன வந்து குண்டை வந்து அணுகுண்டை வீசி எங்களுடைய பூண்டெல்லாம் முளைக்காமல் செய்தார்களே அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகளை தானே பகிர்வார்கள். அந்த நினைவு மகிழ்ச்சியானதா? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு ஒன்றும் இதுவாலாம் கேட்டுடல. சரி, இன்னைக்கு இப்போது புயல் வந்து ஒரு பேயாட்டம் ஆடிட்டு போயிடுச்சு. அறுவடைக்குன்னு தயாராக காத்திருந்த அந்த பயிர்களை எல்லாம் பார்த்து பார்த்து இருக்கும் பொழுதே விவசாயினுடைய கண் முன்னாடியே எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சே. இந்த நினைவை அவனால் வருங்காலத்தில் நினைத்து பார்க்க முடியுமா? இது மகிழ்ச்சியா இது? ஆனால் தான் ஒருத்தன் எழுதுகிறான், கிளறி விட்டால் எரிவது குப்பை மட்டுமல்ல உன் நினைவுகளும் தான் எழுதுறான். அவன் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான் பாருங்க நடுவர் அவர்கள். ஒரு நினைவுகளை கிளறி விட்டாலே எரியுதுன்னா அப்போ அந்த நினைவுகள் எப்படி இருக்கும்? கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, உன்னை நான் மறக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு. என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு துரோகத்தை செய்து விட்டு போ அப்படின்றார். அப்போது உங்களால் மறக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டால் துரோகம். இந்த துரோகத்தாலும் வஞ்சனையினாலும் அவமானத்தாலும் நிறைந்த ஒரு நினைவுகளை எப்படி மகிழ்ச்சின்னு பேசுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடிகாரனுக்கு மகளாக இருந்திருக்கிறீங்களா? அந்த குடிகாரனுடைய மகள் என்னைக்காவது தன்னுடைய அப்பாவை நினச்சி பார்க்கும்போது என்ன நினச்சி பார்த்துருப்பா? கையில் வந்து குவளையோட கிளாஸோடு நினச்சி பார்ப்பலா? ஆனால் அவளுக்கு ஒரு கனவு இருக்கும். என்ன கனவு? என்னுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இருக்க விட மாட்டேன்னு ஒரு கனவு காணுவா இல்லையா? அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் அழகு இல்லையா?
அப்படி தானே வந்து ஒரு அழகு அப்படின்றது இருக்குது. நம்ம இன்றைக்கி கூட கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறோம். இன்றைக்கி பெண்கள் நாங்கள் பாருங்கள் 3 பேர் இருக்கிறோம், ஆண்கள் 2 பேர் தான். சரி பரவாயில்ல. இந்த 3 பேர் இருக்கிற இந்த மேடைகளில் இன்றைக்கி இவ்வளோ அதிகமாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது காரணம் ஒன்றுமா, இப்போ வந்து ஆண் பெண் பேதமெல்லாம் போயிடுச்சு. நீங்களும் ஆண்கள் போல உழைக்கிறீர்கள், நடக்கிறீர்கள், வேகமாக பறக்கிறீர்கள் என்பதனால் நாங்கள் பேதம் பார்க்கவில்லை, நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இல்லை, ஒரு ஆய்வுக்காக சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. இப்போ இந்த மேடைகளில் இந்த மாதிரி பெண்கள் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெண் இந்த மேடையில் நின்று இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு தேடி பார்த்தா தமிழ்நாட்டில் முதல்ல நின்ன அந்த தமிழ் பெண் யார் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி பாய் அவர்கள். சரி, அப்போ நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், என்னடா சேம் சைட் கோல் அடிக்கிறீங்களா, அப்போ பழைய நினைவுகளில் தானே நீங்கள் வந்து ஊறி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நினைவுகளை தோண்டும் போது தான் தெரியுது அந்த பெண் அந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய ஆண்கள் என்ன பேசுனாங்கன்னா, இப்படி இந்த பெண்களை நீங்கள் மேடையில் ஏற்றுனா நாங்கள் அந்த மேடையில் நிற்கவே மாட்டோன்னு பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து ஒரு மேடை இங்கு அமைக்கப்பட்டிருப்பது எதனுடைய வலிமை அப்படின்னு கேட்டால் அதுதான் நாளைய கனவுகளினுடைய வலிமை. இன்னைக்கு இந்த கல்லூரி இங்கே கம்பீரமாக இந்த எழும்பூரில் இருக்கே, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாமா? ஒரே ஒரு ஒற்றை பெண்மணி தன்னுடைய கல்யாண வாழ்க்கைக்காக உதகமண்டலத்திலேருந்து ஊட்டியிலேருந்து புறப்பட்டு வராங்க. கல்யாணம் ஆகி இங்கே திருமணம் முடிஞ்சு இங்கே சென்னையில் குடியேறாங்க. அப்போது மகன் தான் பிறந்திருக்கிறான், அவன் இன்னும் பருவம் கூட வரல, கணவன் வந்து இறந்து போகிறாரு. இப்போ இந்த சூழலில் அந்த அம்மா நினச்சிருந்தாங்கன்னா, பழைய நினைவுகள், ஐயோ ஆண்களாக இருந்தாங்கன்னா உலகே மாயம் வாழ்வே மாயம்னு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு பெண் அந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்கலை. அவங்க பழைய நினைவுகளில் மூழ்கி போகலை. அவங்க நினச்சி பார்க்குறாங்க, இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆர்மியில் போய் பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அந்த வீரர்களுக்கு யார் சேவை செய்வார்கள் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க, ஒருத்தரும் இல்லை. அப்போ தான் சமூக பணின்னா என்னன்னு இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டுமேன்னு நினச்சி ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கனவை கண்டார்கள். 1952 அந்த கனவு நிறைவேறியது. இன்னைக்கு 70 வருஷத்தை தாண்டி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ, அதுதானே அந்த கனவு தானே இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு இத்தனை பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, பழசு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன். 10 நாளைக்கு முன்னாடி, ரொம்ப அதிகமாக இல்லை நடுவர் அவர்களே, ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஒரு சாம்பார் வச்சுருக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு 10 நாள் சாம்பார் விருந்தை இந்த மன்றத்தில் இருப்பவர்கள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பழைய நினைவுகள் என்பது மகிழ்ச்சிகரமானது அப்படின்றத நான் அப்படியே ஒத்துக்கலான்னு பார்க்குறேன். இல்லை, பல நேரங்களில் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அப்படி தான் வச்சுக்கிறதா அண்மை காலத்தினுடைய பதிவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 10 நாள் போகிறீங்க, அது எத்தனை நாள் வச்சிங்கன்னு தெரியல. குளிர்சாதன பெட்டியில் வச்சு சூடு பண்ணி ஊற்றுறீங்க. இன்றைக்கி தான் வச்சது, நாங்களும் சாப்பிட்டு போகிறோம். என்றைக்கு வச்சதுன்னு யாருக்கு தெரியும்? இல்லை, அப்படி ஒரு அவநம்பிக்கையோடு நீங்கள் வந்து உணவகத்துக்கு சென்று விடக்கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் வந்து தொழில் முனைவோராக மாறுவதற்காக இது போன்ற பல்வேறு உணவகங்களை தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக்கொண்டு, இப்படிப்பட்ட உணவகங்களில் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையும் நான் செய்கிறேன் நடுவர் அவர்களே. அதனால் வாழ்க்கை முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நினச்சி பாருங்களேன். அந்த நார் வந்து சொல்லுது, நம்பிக்கை நார் மட்டும் உன் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் ஒவ்வொன்றாக வந்து ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாகவும் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு நாருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு மனிதருக்கு இல்லையா? இதான் கவிஞர் மேத்தா இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் நம்பிக்கைக்கு. ஆமாம், இப்படி தான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அத்தாங்கிட்ட போய் பேசினேன். அத்தான் அப்போ தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஆசுவாசமாக வந்து நின்னார். அப்போ அத்தாங்கிட்ட கேட்டேன், என்னங்க நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோமே, அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். பழைய நினைவுகள் மகிழ்ச்சி இல்லையா கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை. சரி, நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததே அது இல்லை, என் பிறந்த நாள் இல்லை, கல்யாண நாளாவது ஞாபகம் இருக்கா இல்லைன்ட்டார். நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்போ அத்தான் கேட்குறார். அத்தான் கேட்டார்,
நீயும் பிள்ளைங்களும் வெயில்லையும் மழையிலையும் நனையாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கார் வாங்கினோமே, அந்த கார் வந்து இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறோமே, அந்த இஎம்ஐயுடைய தேதி உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லைன்னு. சரி, நீயும் பிள்ளைகளும் நல்லபடியாக இருக்கணும், வீடு வீடாக அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி லோனை போட்டு ஒரு வீடு வாங்கினனே, அந்த வீட்டுக்கு எப்போ இஎம்ஐ கட்டணும்னு அந்த தேதி தெரியுமான்னார். இல்லைன்னு. அதுக்கு இது சரியாக போயிடுச்சுன்னுட்டார். அப்போ நினைவுகள் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றத ஒரு சராசரி வாழ்க்கைக்குள்ளே இருந்து நீங்கள் பார்த்தாலேயே புரிந்துவிடும். ஆனால் எதிர்கால கனவுகள் தான். என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கணவன் ஒரு கனவு கண்டு ஒரு வீட்டை நிர்மாணிக்கிறார் இல்லையா, அதல்லவா கனவு இல்லம், அதல்லவா கனவு திட்டம், அதல்லவா கனவு வாழ்க்கை. இப்படி இருக்க என்னைக்காவது கனவு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கிறோமா? பழைய நினைவுகள் வேணால் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்போம். என்னைக்காவது கனவுகள். ஆண்டாள் கண்ட கனவு தானே இன்றைக்கி வாரணம் ஆயிரம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாரதியார் கண்ட கனவு தானே பாஞ்சாலி சபதம் என்கின்ற நூலாக வெளியில் வந்தது. அப்படி கனவுகள் என்பது கொண்டாடுவதற்காகவே இருக்கின்றது. ஆனால் இந்த தலைப்பை கொடுத்துட்டீங்களே அப்படின்றதுக்காகத்தான் அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்ப தாழ்மையோடு பதிவு செய்து கொள்கின்றேன். மகாகவி பாரதியார் அவருடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாள் என்பது ரொம்ப குறைவு, 40 வயசு கூட தாண்டலை. அப்படிப்பட்ட குறைந்த வாழ்நாளை கொண்ட மகாகவி பாரதியார் ஒரு பெரிய கனவை வந்து கண்டார். என்ன கனவு அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு வந்துட்டு விடுதலைக்கான சாத்தியமே இல்லை, இந்த நாட்டினுடைய விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு சூழல் அவர் பாடுகின்றார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் நடுவர். இப்போ தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மார்க் கடைகிட்ட போங்களாம், எத்தனை ஆட்டத்தை பார்ப்பீங்க பாருங்க. நடுவர் அவர்களே, அதை வந்து குத்தாட்டம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது கூத்தாட்டம், அதுதான் சுருக்கமாக அப்படி குத்தாட்டமாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை எடுத்துட்டிங்கன்னா இயல் இசை நாடகம், அந்த நாடகத்தில் கூத்து என்பது இருக்கும் இல்லையா, அதைத்தான் கொஞ்சம் இன்னைக்கு நவீன வடிவமாக குத்தாட்டம்னு வந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க நடுவர். அது உண்மைதாம்மா. அந்த நேற்றைய கனவில் இருந்த கூத்துத்தான் இன்று குத்தாட்டமாக மாறியிருக்கிறது என்பதை புதிதாக பதிவு செய்து விடுவோம். நினைவுகள் வந்துட்டு என்னைக்காவது மறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு வரம்னே சொல்லலாம். இன்றைக்கி சில பேருக்கு வந்து மறதின்னு ஒரு நோய் இருக்குது. மருத்துவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, மறதி நோய் வந்திருக்கே, இவங்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கம்மா. மறந்து போனவங்க யார்? மனைவி யாருன்னு தெரியல. என்ன கொடுமைன்னா, மனைவி யாருன்னு தெரியல, பெற்ற பிள்ளைகள் யாருன்னு தெரியல. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மனைவியே தன்னுடைய தாயின்னு நினச்சி அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது மறதி என்பது ஒரு வரமாக இருக்கின்றது. ஆனால் கனவை வந்து நீங்கள் மறந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வரமாக இருக்கவே முடியாது. ஓஷோ அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நான் இந்த உலகத்திலேயே ஒரு புத்திசாலியை பார்த்துட்டேன். எனக்கு ஆடைகளை தச்சு கொடுக்குறார் இல்லையா, அந்த தையல்காரர் தான் உலகத்திலேயே புத்திசாலி. என்னடா அது, ஒரு தையல்காரர் போய் புத்திசாலியா என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒவ்வொரு தடவையும் அதாவது சட்டை தைக்கும் பொழுது, ஆடை தைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் என்னை அளவெடுத்து தான் தைக்கின்றார். பழைய அளவுகளை அவர் எடுத்துக்கொள்ளுவதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த பழைய அளவுகள் என்பது பழைய நினைவுகள். ஒரு தையல்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மன்றத்துக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இயேசு பெருமானுக்கிட்ட இருந்து ஒரு வாக்கியம் உண்டு, உன்னை தோற்ற இடத்தில் நான் ஜெயிக்க பண்ணுவேன். யோசிச்சு பாருங்களேன், நீ எங்கே விட்டுட்டியோ அந்த இடத்துல இருந்து உன்னுடைய நினைவுகளை எல்லாம் நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லலை. நீ எங்கே தோற்றியோ அங்கே நான் உன்னை ஜெயிக்க பண்ணுறேன். இதுதான் மிகப்பெரிய கனவு. ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஒரு கனவை, எதிர்கால கனவை கொண்டு வர முடியும் அப்படின்னு சாத்தியப்படுத்திய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு பெருமான் தான். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது வாழ்க்கையினுடைய உன்னதங்களை நீங்கள் ரசித்து பார்ப்பதற்கு, நீங்கள் அதை அனுபவித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு கனவுகள் மட்டும்தான் கை கொடுக்கும். கிழிந்த ஆடையை போட்டுக்கிட்டு எத்தனை பேர் வந்து ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரியான கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் இவங்களா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? பறவைகள் மட்டும்தாங்க பறக்கும், மனிதனுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை.
மீன்கள் மட்டும்தாங்க தண்ணியில் நீந்தும், நம்மளாலலாம் முடியாது. ஆனால் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் ஒளியின் எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான்னு சொல்லி அந்த கனவுகள்லாம் எப்படி நிஜமாச்சு அப்படின்னு கேட்டால் ஒருத்தருடைய மிக முக்கியமான தொலைநோக்கு பார்வை என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் இந்த மன்றத்தில் நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற ஒரு மிக அற்புதமான மனிதரை நாம் பார்க்கின்றோம். அவர் கருப்பினத்தினுடைய தலைவராக பரிணமித்தார். அவர் ஒரு பாட்டு வச்சிருக்கிறார். என்ன பாட்டு தெரியுமா? ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு அவர் பாடிய அந்த பாடலை ஒபாமா அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா அந்த அமெரிக்கா வீதிகள் முழுக்க பாடிக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் கனவினுடைய வலிமை. ஒரு நாளும் நேற்றைய நினைவுகள் இந்த மாதிரியான ஒரு வலிமை நிறைந்த கனவை உங்களால் தரவே முடியாது என்பதுதான் சத்தியம். யானைக்கு கூட தும்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தும்பிக்கை என்பது வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் அதனுடைய நம்பிக்கைன்னு பார்க்குறோம். யானைக்கே ஒரு நம்பிக்கை இருக்குன்னா 6 அறிவு பெற்ற மனிதனுக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடியது கனவுகளை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லி நேற்றைய நினைவுகளிலேயே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து புறப்படும் பொழுது ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இப்படி ஒரு நல்ல கருத்துக்கு பதிவு செய்வதற்கு இடமளித்த இந்த மன்றத்திற்கு மீண்டும் நன்றி, வணக்கம். ஒரு நம்பிக்கை தருகிற வாதத்தை பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வைத்திருக்கிறார். அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த இலக்கியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டதே அறத்தை, அன்பை, ஆன்மீகத்தை, அறிவியலை மையமாகப்பட்ட இலக்கியங்கள் படைக்கப்பட்டது நேற்று தானே என்கின்ற கேள்வியை கூட இவர்கள் வைக்கலாம். அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். நாங்கள் பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம், அது ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தி. பெண்கள் இன்றைக்கு நெருப்பின் இருப்பாய், இருப்பின் தெரிப்பாய், கோடை ஈட்டியாய், காலம் காட்டியாய், அடுப்படி சிறையினை பொடி பொடியாக்கி படி படி என்று படிப்பால் உயர்ந்து வந்ததனால் உன்னத நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த அரங்கம் ஏற்றுக்கொள்கிறது. காலையில் எழுந்து படிப்பாங்க பேப்பர், பண்டிகை காலங்களில் கொடுப்பாங்க பொருள்களுக்கு ஆஃபர். எங்கள் சமூக பணி கல்லூரி மாணவர்கள் தான் இன்றைக்குமே சூப்பர். ஏன்னா அவங்கள நம்பி தான் நாங்கள் வந்துருக்கோம். தாய் குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு, லாட்ரியில் 2 கோடி அடித்தா அதுக்கு பேர் ஜாக்பாட்டு. எங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய பாராட்டு. இந்த காலேஜை மையப்படுத்தி கண்ணதாசன் அருமையான ஒரு பாடல் வரிகளை, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரைந்த பறவைகளே, கூடி கழித்த தோழர்களே, நாம் பறந்து செல்கின்றோம். பாருங்கள், காலேஜை விட்டு போகும்பொழுது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, காலேஜில் படிக்கும்போது அனுபவித்த அந்த ஆசைகள், அவங்க என்னென்னலாம் இந்த காலேஜில் இன்பத்தை கண்டாங்களோ அத்தனையும் மறந்து போகிறோம். இதுதான், இந்த நினைவு தான் எங்களுக்கு சுகம். நாங்கள் போய் ஒவ்வொரு திசைக்கு போகிறோம். அவங்க சொல்கிறார் கண்ணதாசன், மரங்களின் மேலே ஏறி தாவி குதித்தேமே, குரங்குகள் போல ஏறி தாவி குதித்தேமே, குயில்கள் போல பாடித்திருந்தோமே, வரவில்லாமல் செலவு செஞ்சேமே. அந்த மாதிரி வாழ்க்கையில் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு வரிகளை கொடுத்தார் சேரன் அவர்கள். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சேரன் ஒரு 3 விதமான தோல்விகளை அந்த படத்தில் அடைந்திருப்பார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவர் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய கிராமத்துக்கு வரும்போது அந்த கவலைகளை எல்லாம் இந்த பழைய கிராமத்திலே வாழ்ந்த நினைவுகள் தான் அவர் உயிர் கொடுக்கும். அருமையான வரி. வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கலைந்திடும் கனவுகள்,
கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நினைச்சா, அதாவது ஒரு காதலன் ஒரு காதலினுடைய எப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்பது அவனுடைய ஆனந்த கண்ணீரை நினைத்து காதலன் பிரிஞ்சு போயிடுறான். அந்த நினைவுகளை நினைத்து சுகத்தை அனுபவிக்கிறாங்க. நினைவுகள் என்பது பொக்கிஷுங்க. உண்மையிலே சொல்கிற நினைவுகள் மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமா? தனிமையில் இருக்கும் பொழுது அழாமல் இருப்பது தான் மகிழ்ச்சி. ஒரு பையன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை படித்த பையன் ஒரு நோட்டு புத்தகத்தை சுத்தமாக வச்சுருந்தான். இதெல்லாம் நினைவுகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னடா ஒரு நோட்டு புக் அப்படியே வாங்கினது புதுசாக அப்படியே வச்சுருக்கிறேன்னு கேட்டான். ஐயா நீங்கள் தான் ஐயா சொன்னீங்க நோட்டு புக்கை சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொல்லி. பிறப்பவருக்கு அன்னை சொந்தம், இறப்பவருக்கு கல்லறை சொந்தம், சிரிப்பவருக்கு மகிழ்ச்சி சொந்தம், கொடுப்பவருக்கு ஆனந்தம் சொந்தம், அழுபவருக்கு கண்ணீர் சொந்தம். பழைய கஞ்சின்னாங்க, பழைய சாதம், பழைய 10 நாள் சாம்பார்னாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், முன்னாள் வைத்த சாதத்தை மறுநாள் நீங்கள் தண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அதுதாங்க சுகம். அந்த சுகத்தில் கிடைக்கிற உயிர் இன்பம் எதுவுமே இல்லைங்க. இன்னொன்று சொன்னாங்க, ஜப்பான் குண்டு போட்டான், ஹீரோஷிமா நாகசாமி அழிஞ்சு போட்டி. அவனுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்ட பல நாடுகள் எப்படி அந்த நாடு அழிஞ்சு கூட முன்னேறிச்சு அப்படின்னு நினச்சி இன்னைக்கு இந்தியா நம்ம ரொம்ப வல்லரசு ஆச்சுங்க. ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாமி குண்டு போட்ட உடனே அங்கே இருக்கிற சான்றோர் பெருமக்கள் அந்த இளைஞர்கள்லாம் அழைச்சி ஒரு சபதம் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சபதம் அப்படின்னா, நாம் இந்த நாட்டில் இனிமேல் விவசாயம் பண்ண முடியாது, பிறக்கிற குழந்தைகள் கூட ஊனமாக பிறக்கும், அதை மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க வேண்டும், திட்டமிட வேண்டும்னு சொல்லி 5 மந்திரங்களை அந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஷார்ட், செட், சைன், ஸ்டாண்டர்டைஸ், ஸ்டஸ்டைன் அப்படிங்கிற ஒரு 5 மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதை வாழ்க்கையிலும் தொழிலிலும் கல்வியிலும் படித்ததனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் உலக அரங்கில் உன்னதம் படைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஜப்பானிய தொழில்துறை வல்லுநர்கள் யாமகுச்சி, வாஷியோ இவங்கெல்லாம் எழுதின கட்டுரைகள் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டுரையெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் படித்தீர்களானால் புதிய சிந்தனைகளை தர முடியும். அதுதான் ஜப்பானுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை இந்த மன்றத்தின் மூலம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இப்போது நீங்கள் தொடரலாம். ஆதி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான் இப்போ மனிதன் வாழ்க்கை ஆசைப்படுறான். அதுக்காக தான் இப்போ எல்லா இடத்துங்கள்லையும் இப்போது ஆலடியாம்பட்டி கருப்பட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஒரு மால் மாதிரி இருக்குதா? இல்லை, ஒரு வாழை போட்டு அழகாக பக்கத்தில் ஒரு மூங்கில் சேர் போட்டு ஒரு மூங்கில் பெஞ்சு போட்டு ஒரு இயற்கையோடு படைச்சிருக்கான். ஏன்னு சொன்னாக்கா பசுமையில் இருக்கிற ஒரு இன்பமும் ஒரு மகிழ்ச்சியும் எங்கேயுமே கிடைத்ததில்லை. அந்த கால வாழ்க்கை என்பது ஆனந்தமானது. அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் சின்ன வயசில் வாழ்ந்துருப்பீங்க. நீங்களும் சின்ன வயசில் ஓடியாடி விளையாடிருப்பீங்க. இப்போ உங்களால் விளையாட முடியுதா? எங்கே இயந்திர வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே ஐயா நீதிபதி அவர்களே, இன்றும் சரி என்றும் நெறி அந்த காலத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை, அம்மாவிடம் கிடைத்த அன்பு, அப்பாவிடம் கிடைத்த அரவணைப்பு, தம்பியிடம் கிடைத்த தயவு எல்லாம் இங்கே கிடைத்தது இந்த காலகட்டத்திலே இல்லை. ஆகவே என்றென்றும் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது அந்த கால நினைவுகள் தான் என்று கூறி நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவையாகவும் பேசினார், கொஞ்சம் மிமிக்கிரியும் செய்தார். நேற்றைய நினைவுகள் அப்படித்தான் வந்து போகிறது என்பதை மிக அழகாக சிறப்பாக மூர்த்தி பேசியிருக்கிறார், நாராயண மூர்த்தி பேசியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய கரவொலியினால் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, நிறைவாக பேச வேண்டுமானால் அதிகாரி வர வேண்டும். அரசு துறையில் அதிகாரியாக இருந்தாலும் ஓய்வு நேரத்தில் இலக்கியம் படைப்பதற்கும் இலக்கியம் வளர்ப்பதற்கும் இனிமையை சேர்ப்பதற்கும் இன்னலை துடைப்பதற்கும் அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி நல்லவை மண்ணில் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற இளைய தெரசா ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் இப்போது எழுகிறார்கள். நீங்கள் நேற்றைய நினைவுகளில் முடங்கி விடாமல் நாளைய லட்சிய கனவுகளில் பறந்து பரிமளியுங்கள் என்று சொல்லுகிறேன். ஏன் அங்கே போய்கிட்டு எங்கள் எதிரணியில் இருக்காங்கல்ல இவங்க மட்டும் என்ன, நேற்றைய பட்டிமன்றத்தில் நான் நல்லா பேசினேன்ல, அதுக்கு முன்னாடி பட்டிமன்றத்தில் நான் நல்லா பேசினேன்ல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டா இருக்காங்க.
இப்போ ஐயா எங்கள் சார்பில் தீர்ப்பு சொல்வாரான்னு ஒரு அற்ப கனவு கண்டு சந்தோஷப்பட்டுட்டு தானே உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அது மாதிரி மேடம் கூட சொன்ன மாதிரி என்னைக்காவது போயிட்டு நம்ம ஈஸ்வரி அம்மா அவங்க ஹஸ்பண்ட்டை போயிட்டு, நீங்கள் என்னை கரம் பற்றிய நாள் எவ்வளவு இனிமையாக இருந்தது தெரியுமா, எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. என்ன மருதையில் கேட்டாக, மாயவரத்தில் கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, என் கரகம் இந்த கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி தானே புலம்பிட்டு இருக்காங்க. ஐயா முனைவர் நாராயணமூர்த்தி அவர்களே, நீங்கள் எத்தனை தடவை உங்கள் ஒய்ஃபை எத்தனை இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, எத்தனை வாங்கி கொடுத்துருப்பீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அதை சொல்லி, நீங்கள் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனீங்களே, எனக்கு அன்னைக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்களே, எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஐயா பார்க்கலாம். மனசாட்சியை கொண்டு கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க. வாங்கி கொடுத்தா தாம்மா சொல்ல முடியும். அவங்கெல்லாம் இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதனால ஒரே ஒரு நாள் லேட்டாக போயிருப்பீங்க. ஒரே ஒரு நாள் லேட்டாக போனோன்னே சொல்லுவாங்க, என் தம்பி கல்யாணம்னா நீ வருவியா, உன் தங்கச்சி கல்யாணம் மட்டும் நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன இழுத்துட்டு போனல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஐயா நீங்களே. இதுதானே ஐயா நடக்குது. அவரே வந்து ஒரே கண்ணீர் தான் வச்சுட்டு போனார். என்ன சொன்னார்? ஒரே அவர் பாடின இப்போ இவங்க மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸே கிடையாது ரெண்டு பேருக்கும். அவங்க என்னடானா, தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப சீனியர்ஸு, மரியாதைக்குரியவர்கள், உங்களை வணங்குகிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க என்னென்னா ஒரேடியாக அந்த காலமா இந்த காலமான்னு தலைப்பே மாற்றி போயிட்டாங்க. தலைப்பு என்ன சொல்லுது? நேற்றைய நினைவுகளில் மகிழ்ச்சியா, நாளைய கனவுகளில் மகிழ்ச்சியா, அதை தான் சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து இறந்த காலத்தை நினைக்கவே வேண்டான்னு சொல்லவே இல்லை. இறந்த காலத்தின் நினைவுகளிலிருந்து, அதன் வழிகளிலிருந்து, அதன் பாடுகளிலிருந்து அந்த சாரத்தை மரத்தின் வேர்கள் போல உறிஞ்சு கொண்டு எதிர்கால கனவுகளில் பூத்து காய்த்து பரிமளியுங்கள் என்று தானே சொல்லுகிறோம். ஐயா வந்து பசுமை நிறைந்த நினைவுகளேன்னாரு. பாட்டை முழுசாக கேட்கல போல, பாவம், நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதே பாட்டில் சிவாஜி ஒரு லைன் பாடுவார் ஐயா, இந்த நாளை அந்த நாளில் மறந்து போவோமோ, வருகிற எதிர்கால கனவுல இந்த பிரிவின் சோகத்தை மறந்து போயிடுவோமான்னு கேட்பார். உடனே சாவித்திரி அம்மா ஒரு லைன் பாடுவாங்க, இல்லம் கண்டு பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ. எவ்வளோ கனவு சார் அந்த அம்மா கண்ணில். பார்த்ததே இல்லையா சார் நீங்கள் படத்தை? உங்கள் காலத்து படம் தான் சார், என் காலத்து படம் இல்லையே சார். அதுக்கப்புறம் சொன்னீங்க சார், என்ன சார் அது? சேரன் வந்து 3 தோல்வி கண்டு அப்படியே வந்து ஞாபகம் வருதேன்னு பாடினாராம். பாடிட்டு என்ன சொன்னார்? கண்களில் கண்ணீர் வருதேன்ட்டாரு. ஆக மொத்தம் பழைய நினைவுலாம் என்னது? எப்பவுமே கண்ணீர் தான் ஐயா. அதுக்கப்புறம் சொன்னார், வசந்த கால நினைவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள்னு அவரே சொல்லிட்டார். நினைவுகள்னாலே கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் இருக்குது, காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தானே? நீங்களே சொல்லுங்கள். அதை மாதிரி கண்ணதாசன் கூட 2 மனம் வேண்டும் பாடினார் இல்லையா? என்ன சொன்னார்? நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. ஸோ பழைய நினைவுகளை நினச்சிட்டாலே ஒரே வாடல் தாயா. அதான் இங்கே வாடி போய் உட்காந்துருக்காங்க 2 பேரும் பாவம். அதே கண்ணதாசன் சொன்னார், கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ. இந்த நினைவு என்ன செய்யணும்? நின்று போயிடணும். மனுஷனுக்கு வந்து மறதி தான் வரோன்னு சொல்லுவாங்க. மறதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில காயங்களெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது இல்லையா? பல பேரை மன்னிக்கவே முடியாது நம்மளால். சில விஷயங்கள்லேருந்து நம்மளால் வெளியவே வர முடியாது. காயம் மாற்றும்னு எதுக்க சொல்கிறாங்க? காலமாக ஆக நமக்கு மறதி இருக்கிறதுனால தான் அந்த காயம் வந்து மறந்து போகுது. அப்போ அந்த நினைவுகள் வந்து எப்போவுமே மறந்து போக தான் விரும்புகிறோம். ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு, உன் நினைவுகளிலிருந்து ஒளிந்து கொள்ள எனக்கு இடமே இல்லை, தினம் மனதில் ரணம் அப்படிங்கிறார். ஸோ அந்த நினைவுகள் வந்து எப்பவும் ரணமாக தான் இருக்குது. இப்போலாம் செல்ஃபோன் வந்து இவங்க சொன்ன மாதிரி 3வது கரம் ஆயிடுச்சு. அடுத்தது என்னது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அந்த பைக் வந்து இப்போ வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு இதாயிடுச்சு. பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே என்னது, அப்படியே நம்ம தான் ஹீரோ அப்படின்ட்டு. பின்னாடி பிள்ளையாரில் வந்து இவங்க இருக்காங்க, நேஷ்னல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தனா இருக்கிறாங்கன்னு ஒரு கனவு வருது. ஒரு வருஷத்துக்கு 2022 4.5 லட்சம் ரோடு ஆக்சிடென்ட்ஸ், 1.5 லட்சம் சாவு. சரிங்களா? 2023 4.8 ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. 4.8 லட்சம் வந்து என்னது ரோடு ஆக்சிடெண்ட்டு, 1.25 லட்சம் சாவு. ஒரு நிமிஷத்துக்கு 20 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? 20 பேர் செத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் இங்கே இருக்கிற இந்த 2 மணி நேரத்தில் எத்தனை பேர் செத்துருப்பாங்க பாருங்கள்.
சரிங்களா? 2400 பேர் செத்துருப்பாங்க. அப்போ அது வந்து இப்போ கனவு காணணும்னா உங்களுடைய மூளையும் இருதயம் தேவைதானே. இது வந்து இந்த கனவு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கனவை காணாதீங்க. ஏன்னா இந்த கனவு உங்களுடைய உறுப்புகளை மட்டுமல்ல, சரியா, உங்கள் கனவையும் உங்கள் குடும்பத்தின் கனவையும் இந்த சமுதாயத்தின் கனவையும் சேர்த்து சிதைத்துவிடும். அதனால் இந்த கனவு மட்டும் காணாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு நட்சத்திரம் தானே வானத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவித்தது இல்லையா? இந்த வல்லரசாகும் இந்திய தேசத்தின் எழுச்சியை நீங்கள் வானில் நட்சத்திரங்களாக மின்னி இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என உங்களை வாழ்த்தி, ஐயா யார் யாரையோ இப்போ எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொன்னேன். என்னோடய சொந்த வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போது என்னுடைய கனவுகளை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் மகிழ்ச்சி என் மனசு நிறச்சிருக்கு. அதை விட்டுட்டு நான் என்னோடய பழைய நினைவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன்னா என் கண்கள் கண்ணீரை சொரியும், என் இருதயம் குருதியை பொழியும். அந்த அளவுக்கு வேதனைகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த புதிய நம்பிக்கை, இந்த கனவு, அது வந்து என்னை முன்னேற்றும், இந்த சமூகத்தை முன்னேற்றும். என்னோட கனவுனால இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், இந்த சமூகத்தையும் ஒரு நல்ல லட்சிய கனவு காண வைக்க வேண்டும், அவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற உந்துதலினால் நான் மகிழ்ச்சியுடன் எப்படி பயணிக்கிறேனோ அப்படியே நீங்களும் பயணிக்க வேண்டும் என்றும் இந்த நல்ல தீர்ப்பை சொல்வார்கள் என்ற கனவிலேயே நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை சமூக பணி கல்லூரியிலிருந்து ஒரு புதிய தீர்ப்பை மக்கள் தொலைக்காட்சியின் மூலம் உலக அரங்கத்துக்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்கின்ற போது நேற்றைய நினைவுகள் நம்மால் மறக்க முடியாது. நம்மை வளர்த்த தாய், அவள்தான் நமக்கு வேறாக இருக்கிறாள். நம்மை வேறாக இருக்கிற தாய் தந்தை அவர்களுடைய கனவுதான் இன்றைக்கு நாமாக இருக்கிறோம் என்கின்ற காரணத்தால் மகிழ்ச்சி என்பது மனம் நிறைப்பது. இன்றைக்கு 2 விஷயங்களுக்காக இந்த மனித சமுதாயம் ஓடிக்கிட்டு இருக்குது, மிக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்று மகிழ்ச்சிக்காக, இன்னொன்று பணத்துக்காக ஓடுறவன் பல பேர் குறுக்கு வழியில் போயிட்டுருக்கிறான், பாதி பேர் நீதி வழியில் ஓடிட்டுருக்கிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2 தலைப்பில் மிக அற்புதமாக பேசினாங்க. இவங்க பேசுகிற போது பழைய நினைவுகள் இல்லாமல் எப்படியா வாழ்கிறது, வேறில்லாத மரங்களாக நீங்கள் இருக்க முடியுமா என்ற ஒரு அற்புதமான செய்தியினை நல்லாசிரியர் நாராயணமூர்த்தி அவர்களும் பேராசிரியர் அம்மாவும் வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நினைவு தான் வாழ்க்கை, அந்த நினைவு இல்லைன்னா நீ இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது நீங்களும் பல நேரங்களில் கைதட்டினீர்கள் என்பதனாலும் நான் தீர்ப்பினை பழைய நேற்றைய நினைவுகளே என்று நான் கொடுத்து விடலாம் என்று இருக்கிறேன். இன்னும் ஒரு 2 பேர் கை தட்டிக்கிறீங்க. இப்போ 4 பேராக மாறி இருக்குது. நேற்றைய நினைவுகளாக என்று கொடுத்துருக்கலாம். ஆனால் நேற்றைய நினைவுகள்ங்கிறது வந்து உடஞ்சி போன பானை மாதிரி, நாளைய கனவுகள்ங்கிறது மதில் மேலே பூனை மாதிரி எப்படி குதிக்கும், இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமான்னு தெரியல. மகிழ்ச்சியை தருமா இல்லை துன்பத்தை தருமான்னு நம்ம வானிலை அறிக்கை ஒரு நாள் சொல்கிறான் கனமழை பெய்யுங்கிறான், அடுத்த நாள் சொல்கிறான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறான், 2வது நாளையில் அவன் சொல்லாதெல்லாம் நடந்து போய் சென்னைக்கு ஆபத்துன்னா கடைசியில் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் திருவண்ணாமலையும் மாட்டிக்கிட்ட மாதிரி இப்போ எதிர்கால கனவு இப்படி ஆயிருமாங்கிற ஒரு கவலை இருக்கிற காரணத்தால் தீர்ப்பை நாம் எழுதியாக வேண்டும். என்ன தீர்ப்பு? இப்போ ஒரு விவசாயி உழைக்கிறான், நேர்த்தி உழைச்சிருக்கிறான். ஆனால் அவன் லைஃப்பில் வந்து அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி காட்டிக்கிட்டதில்லை. ஆனாலும் அவன் மனம் நிறைகிறது. எப்படின்னு பார்த்தீங்களா, அவன் வரப்பு மேலே நடந்து போயிருப்பான். நீங்கள் கொஞ்சம் இல்லை உங்கள் காணொலியில் இல்லை யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இந்த தை அடுத்த மாதம் பிறக்கும்போது அந்த நெற்கதிரெலாம் அப்படியே இப்படி படியும், விளைஞ்ச கதிர் பழையும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வரப்பில் நடக்கிற அந்த விவசாயினுடைய காலை அந்த நெல்மணிகள் அப்படியே தொட்டு கும்பிடும். அந்த விவசாயம் நினச்சிக்குவான், நாம் பட்னியாக கிடந்தாலும் இந்த நெல்மணிகள் நம்ம வணங்குது. இந்த நெல்மணி அந்த விவசாயியை பார்த்து சொல்லுது, இந்த மண்ணுக்கு பசியாறுவதற்காக கொடுக்கிறாயே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அந்த நெல்மணிகள் தொட்டு கும்பிடுது. அதே மாதிரி எங்கள் காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜி இல்லை, இவ்வளவு வசதிகள் இல்லை.
இவ்வளவு காணொளி காட்சிகள் இல்லை, 4 கேமரா வச்சு மக்கள் தொலைக்காட்சி படைப்பிடிப்பு நடத்துகிற நிலையெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஓட்டை பெஞ்சு ஓட்டை பிளாக் போர்ட்லேயே நாங்கள் படித்தோம். அந்த நினைவுகள் தான் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மீறி உங்களுக்கு ஏராளமான வசதிகள் இந்த மண்ணில் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்கள் காணுகிற கனவு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த கனவு நாளை இந்த தேசத்தை என்ன செய்ய போகிறது என்கின்ற பயம் இருக்கிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்பது நாளைய கனவா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய கவலை இருக்கிறது. என்னுடைய சமூகம் தள்ளாடி நிற்கிறது, தடுமாறி நடக்கிறது. மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டு விட்ட காரணத்தால் சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். இளைய சமுதாயத்தை போதை என்கின்ற அரக்கன் பிடித்து வாட்டி கொண்டிருக்கிறான். நவீன சாதனங்கள் இவனை சோம்பேறி ஆக்கியிருக்கிறது. நவீன உணவுகள் இவன் உடலை நலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கும் மாற்றம் தருவதற்கும் இந்த கிறிஸ்மஸ் திருநாளில் உலகத்துக்கே ஒரு புதிய வரியை, ஒரு தீர்ப்பை நாம் எழுதியாக வேண்டும். அந்த தீர்ப்பை எங்கிருந்து எழுதுவது? எங்கள் இளைய சமுதாயம் ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறது. இவர்களுக்கு அந்த உணர்வினை, அந்த உயர்வினை, அந்த வளத்தினை, அந்த மாற்றத்தினை, அந்த சிந்தனையை நாம் கொடுத்தாக வேண்டும். அப்படி பார்க்கிற போது மண்ணுக்கடியில் இருக்கிற அந்த வேர் அந்த இடத்த விட்டு பழகாத தூரம் ஓடி நீரை இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த சல்லி வேர்கள் நீரை இழுக்கும். எதுக்குன்னா இந்த மேலே இருக்கிற மரங்கிற மேலே இருக்கிற இலைகளும் காய்களும் கனிகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த வேர்கள் நேற்றைய நினைவு, அந்த மரம் இன்றைய பார்வை, நாளைய கனவு என்பது அது தரப்போகிற கனி பூக்கள் என்கின்ற போது இந்த மேலே இருக்கிற வேர்களை நமக்கு தெரியாது, அஸ்திவாரத்தை தெரியாது. இந்த மேலே இருக்கிற கனிகளும் காய்களும் பூத்து குலுங்க வேண்டும். தோல்விகள் என்பது இனி இல்லை, தொடு வானம்தானே உன்னில்லை என்று நினைக்கிற ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு பெரியவர்கள் துணை நிற்க வேண்டும். பெரும்பான்மையான பெரியவர்கள் தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளேயே தொலைந்து போகிறார்கள். எவர்களுக்கும் யாருக்கும் இந்த நாட்டை பற்றியோ இந்த மக்களை பற்றியோ இந்த சமூகத்தை பற்றியோ கவலை இல்லை. இந்த தலைமுறை இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வக்கிரங்கள், ஏமாற்றுதல், பாலியல் கொடுமைகள், போதை, அரக்கன், அதை காட்டிலும் சுயநலம், புறம் பேசுதல் என்கின்ற எண்ணங்கள் மிக வேகமாக வளர்ந்து எதிர்காலத்தை முடமாக்கி விடுமோ, மூடத்தனத்தை கொண்டு விடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் அதற்குத்தான் ஒரு அப்துல் கலாம் வேண்டும். அப்துல் கலாம் கனவு காட்ட சொன்னான். நிறைய பேர் என்ன பண்ணுறான், அப்துல் கனா சொல்லிட்டு இருக்கிற கண்ணை மூடிட்டு இருக்கிறான். ஏடான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறான். பாதி பேர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறதுனாலே கனவு என்பது உன்னை உறங்கச் செய்வதில்லை, உன்னை புரட்டி எடுப்பது, உன்னுடைய மாற்றத்தை தருவது, ஏற்றத்தை உருவாக்குவது. நீ பிறந்த இந்த மண்ணுக்கு, நீ பிறந்த இந்த உலகத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேள்வியை எழுப்புவதே அதுதான் நாளைய கனவு. அந்த நாளைய கனவுக்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த தொலைக்காட்சி பெட்டியின் மூல் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் புதிதாய் எழ வேண்டும், புதிதாய் பிறக்க வேண்டும். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகள் என்பது இனியில்லை, தொடு வானம்தானே உன்னுடைய எல்லை என்று எழுதப்பட வேண்டும். அந்த புதிய தீர்ப்புக்கள் இந்த சமூகத்தை நிலவி இருக்கிற கொடுமைகளை, மடமைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, வேதனைகளை தூள் தூளாக்க வேண்டும். அப்படி தூள் தூள் ஆக்க வேண்டுமானால் பழைய வேரை வெட்டிவிட முடியாது என்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு 49.5 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். அந்த மதிப்பெண்களுக்காக கூட நீங்கள் கையை தட்டலாம். வேர்கள் இல்லாமல் கனவு இல்லை என்கின்ற காரணத்தால் அதை போலவே நாளைய கனவு இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கும்
மாற்றம் தருவதற்கும் குன்றினை போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராடுதல் வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இல்லாமல் அன்றன்று புதிய சிந்தனையோடு போர்க்களராக நீங்கள் எழ வேண்டும். அப்படி எழுவதற்கு நீங்கள் புதிய சிந்தனையை, புதிய அறிவியல் படைப்பை, புதிய மாற்றத்தை இந்த மண்ணிலே படைக்க வேண்டும். இந்த மண்ணில் இருக்கிற கொடுமைகளையெல்லாம் அகற்ற வேண்டும். அதற்காக நாளைய கனவு எல்லோரும் காண வேண்டும் என்று இந்த கிறிஸ்மஸ் திருநாளிலே ஒரு தீர்ப்பினை சொல்லி 50 அரை மார்க்கை இவர்களிடமிருந்து கொடுக்கிறேன். இந்த மதிப்பெண்ணை பெற்ற நீங்கள் இப்படி சிரித்து கொண்டே இருக்கக்கூடாது, சிந்தனையோடு வளம் வர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். அற்புதமான மாணவர்கள் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நன்றி, வணக்கம்.